ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் விஷயங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்கம் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிராம் கடையில் வாங்குறோன்னா அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12,870 ரூபா. நம்ம தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா தங்கத்தோட அன்னைய விலை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம எத்தனை கிராம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அடுத்தது சேதாரம் செய்கூலி ஒவ்வொரு கடைகள்லையுமே மாறுபடும். இப்போ ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா 80 ரூபாயில் இருக்கும் கிராமுக்கு, அப்படி இல்லைன்னா 100 ரூபா இருக்கும், 100 ரூபாய்க்கு மேலேயும் இருக்கும். ஸோ அந்தந்த கடைகளை பொறுத்தது அது. நான் இங்கே 80 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கிறேன். அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. இன்னைய ரேட்டுக்கு 2 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 2 கிராமுக்கான தொகை எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2,870 ரூபா இன்னைய ரேட் இருக்குது இல்லைங்களா. இதை போட்டுட்டு நம்ம எத்தனை கிராம் வாங்குகிறோம், 2 கிராம் வாங்குகிறோம். இந்த 2 கிராமில் நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 25,740 ரூபா வரும். இந்த தொகைக்கு சேதாரம் கணக்கிடணும். இப்போ இதுக்கு சேதாரம் நம்ம 12% எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம 12% இதோட பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு 3,088 ரூபா வரும். இப்போ இந்த கிராமுக்கான அமௌண்ட்டையும் நாம் சேதாரத்தோட அமௌண்ட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 28,828 ரூபா வருது. இதோட நம்ம செய்கூலியவும் ஆட் பண்ணணும். செய்கூலி நம்ம 80 ரூபா, கிராமுக்கு 80 ரூபான்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ 2 கிராமுக்கு நமக்கு 160 ரூபா வரும். அப்போ அந்த 160 ரூபாய் நம்ம இதோடு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 28,988 ரூபா வரும். செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்த மொத்த தொகைக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி போடுவாங்க. அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் வாங்குகிற பொருளுக்கு 3% ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த தொகையை தான் நாம் கடைகளில் செலுத்துவோம். இப்போது 28,988 ரூபாய்க்கு 3% போடுறோம் அப்படின்னா நமக்கு 870 ரூபா வரும். இப்போது நாம் கடையில் செலுத்தக்கூடிய மொத்த தொகை 29,858 ரூபா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.